அப்பப்ப நீ படிச்சவங்கிறத நிரூபிச்சிடுற நந்தினி. என்னம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இப்படி சொன்ன? நந்தினி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு கனடாவுக்கு போயிட்டா அப்படின்னு. எப்படிமா அதே வயல இப்படி மாத்தி பேசுற? நீ வேற சும்மா இரு. நந்தினியோட சாமர்த்தியம் என்னன்னு எனக்கு தெரியாதா? ஏமா, அர்ச்சனாவுக்கு தெரியாம உனக்கு இவ்வளவு பெரிய வீடு எடுத்து கொடுத்துருக்கானே, அடிக்கடி வரானா? உன்னை நல்லா பாத்துக்கிறானா? அம்மாடி, ஏமா உன் முகம் இப்படி வாடி போச்சு? என்ன சொல்றது ஆண்டி, நேத்து என்ன கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்ன வந்து பார்க்கல. ஃபோன் பண்ண கட் பண்றாரு. நீங்க வரதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? ஏமா நந்தினி, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கனே, அவனுக்கு அர்ச்சனா மேல உசுறு. அந்த அர்ச்சனா கண் கலங்கி அவ கண்ணு ஓரத்துல கொஞ்சோண்டு தண்ணி நின்னாலே அவ அப்படியே அவ காலடியிலேயே விழுந்து கிடப்பான்னு. இருந்தாலும் அவனுக்கு உன்னையும் வெளிநாடு அனுப்ப மனசு வரல. உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே உனக்கு இவ்வளவு பெரிய வீடு எடுத்து கொடுத்துருக்கான். அப்படி இருந்தும் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணல வரலன்னா என்ன அர்த்தம்? அர்ச்சனாவுக்கு அப்புறம் தான் எல்லாம், நீ 2ஆம் பட்சம்னு தானே அர்த்தம். இந்த விஷயத்த இப்படியே விட்டுறக்கூடாது. விட்டு பிடிக்கலான்னு நினைச்சா அப்புறம் பிடிக்கவே முடியாது. இந்த விஷயத்துல நீ உன் உரிமையை விட்டு கொடுக்காத. செல்வத்தை எப்பவும் உன் பிடியிலேயே வச்சுக்க. செல்வத்துக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி ஏன் வரல என்ன ஏதுன்னு விசாரி. பண்ணு. என்னமாச்சு? கட் பண்றாரு ஆண்டி. கட் பண்றானா? இத பாரு, விடாத. மறுபடியும் நீ ஃபோன் போடு. அவன் எடுக்கிற வரைக்கும் ஃபோன் போட்டுக்கிட்டே இரு. ஃபோன் பண்ணு. அர்ச்சனா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் வந்துடுறேன். சொல்லு நந்தினி. என்ன செல்வம், என்ன மறந்துட்டியா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் இவ்வளவு பெரிய வீட்ல பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம அனாதை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க செல்வம். நான் உன்னை தவிர வேற யாருக்கிட்ட பேச முடியும்? போன்ல கூட உன் கூட பேச முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வம். போன் பண்ணாலும் கட் பண்ற. மனசு வலிக்குது செல்வம். ஷோ, அப்படி இல்லை நந்தினி. நான் அர்ச்சனா கூட ஷாப்பிங் வந்திருக்கேன். அர்ச்சனா வச்சுக்கிட்டு நான் எப்படி உங்ககிட்ட ஃபோனில் பேச முடியும் சொல்லு? ஒரு 2 நிமிஷம் தனியா வந்து பேசலாம்ல? நந்தினி, இப்போவே நான் அர்ச்சனாக்கு தெரியாம தனியாக தான் வந்து பேசிட்டு இருக்கேன். சரி, உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா இங்கே வா. ஐயோ, என்னால் இன்னைக்கு வர முடியாது நந்தினி. ஏ? ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் அர்ச்சனாவை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டு போகணும். அப்புறம் இன்னைக்கு நாள் முழுக்க நான் அர்ச்சனா கூடவே இருக்கிறேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அர்ச்சனா கிட்ட கமிட் ஆயிட்டியா? உன் லைஃபுக்கு நானும் தானே வேணும்னு என்னையும் கமிட் பண்ண. அத மறந்து போயிட்டியா? ஒரு விஷயம் விலைக்கு போனா வேல்யூபிளா தெரியுது, அதே பக்கத்துல இருந்தா சீனு தோணுதா? தேவைப்பட்ட மட்டும் தொட்டுக்கலான்னு தோணுதுல செல்வம். ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுறது? கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். பிளாட்ஸ்லயாவது அக்கம் பக்கம் யாராவது இருப்பாங்க பேச்சு துணைக்கு. இங்க யாருமே இல்லாம அனாதை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க செல்வம்.
ஃப்ளைட் ஏறாம திரும்ப வந்தது தப்போன்னு என்ன யோசிக்க வச்சிடாத. சரி, நான் அப்புறம் பேசுறேன். அம்மாடி, என்ன சொல்றாம இப்போ? அர்ச்சனா கூட இருக்கிறதுனால போன் எடுக்க முடியலையா? இன்னைக்கு பூரா அவ கூட இருக்கிறதா கமிட் ஆயிட்டாரா, அதனால இங்க வர முடியாதா? பாத்தியா, ஆம்பளை புத்திய காமிச்சிட்டான் பாரு. உன்னை கொண்டு வந்து இங்க தனியா வச்சுட்டு பொண்டாட்டி தான் முக்கியம் அவன் முந்தானிய புடிச்சிட்டு போயிட்டான். அட என்ன பொண்ணு நீ, உன்னை அறிவாளி பொண்ணுன்னு நினைச்சா நீ இப்படி ஏமாந்து நிக்கிற. இப்படி இருந்தானா நீ எப்படி உன் காரியத்தை சாதிச்சுப்ப? இப்பவே இப்படின்னா நாளைக்கு அர்ச்சனாவுக்கு குழந்தை பிறந்து போச்சுன்னா அப்புறம் சுத்தமா உன்னை மறந்துடுவானே. இத பாருமா, உஷாரா இருந்துக்க. அதுக்குள்ள உன் காரியத்தை சாதிச்சுக்க. ஏய், இல்ல இல்ல பரவாயில்ல, விடு, நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, பரவாயில்ல அர்ச்சனா, விடு. விடுங்க, நான் எடுக்கிறேன். சொன்னா கேளு. பேபி, இந்த உன் பசங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. ஆஸ்பத்திரி போனீங்களே, என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வேலைக்கு மருந்து மாத்திரலாம் சரியா சாப்பிடணும்னு சொன்னாரு, அதை மறந்துட்டியா? உங்களையும் சாரையும் இப்படி சிரிச்ச முகத்தோட ஒன்னா பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, எங்கெங்கம்மா போனீங்க? அது ஏன் கேக்குற? ஹாஸ்பிட்டலுக்கே கடைசியா தான் போனோம். ஷாப்பிங், பீச்னு எங்கெல்லாம் போகணும்னு தோணுச்சு அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 2-3 தடவை தான் இந்த மாதிரி போயிருக்கோம். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே போயிட்டு வரோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீங்க என்னன்னைக்கும் இப்படி சந்தோஷமா இருக்கணுமா. உங்களுக்குள்ள எந்த வருத்தமும் வந்துடக்கூடாதுமா. எப்பவுமே நாங்க இப்படிதான் சந்தோஷமா இருப்போம். என்னங்க, வாங்க உள்ள போலாம். மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்ன? அம்மா, உங்களை ஒன்னா பாக்கும்போது என் கண்ணே பட்டுடுச்சுமா. ஊர் கண்ணு படாமையா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா, திருஷ்டி கழிச்சிடுறேம்மா. நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். வாங்க. மகளா, என்ன எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு மாணிக்கம் வரான். விருந்தெல்லாம் தடபுடலா இருக்கணும். அவன் நல்லா திருப்தியா சாப்பிடணும். நல்லா டேஸ்டா பண்ணு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பாயசம் கூட ரெடி. வண்டி சத்து கேக்குது. அவன் வந்துட்டா போல இருக்கு. சரி சரி, சீக்கிரமா வா. ஹேய் மாணிக்கம், வா 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 வா. யுஎஸ் போய் ஆளே மாறி போயிட்ட. நீ மட்டும் என்ன, சின்ன வயசுல கலர் கலரா பேண்ட் ஷர்ட் போடுவேன், இப்ப வெள்ளையும் சொல்லியுமா அரசியல்வாதி மாதிரி என் தொழில் அப்படிடா. இது என் ஒய்ஃப். வணக்கம். மங்களம். வணக்கம். எனக்கு ஒரே பொண்ணுடா, ரேவதின்னு பேரு. வெளியே போயிருக்கா. இவன் என்னுடைய ஒரே பையன், பேர் ரஞ்சித். ஹலோ அங்கிள். சரி வா, உள்ள போலாம். வாங்க. என்னடா திடீர்னு அமெரிக்கால எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்ட? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்டா, வயசான காலத்துல ஊரோட சொந்த பந்தங்களோட இருக்கிறதான பாதுகாப்பு. அதான் ஃபாரின்ல பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என் பையன் தான் அதை பொறுப்பா பாத்துக்கிறான். இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்க, என் கடமை முடிஞ்சுட்டு திருப்தியா இருப்பேன். என்னங்க, சாப்பிட்டுட்டே பேசலாமே. அதானே, விருந்து ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டே பேசலாமா? ஓ, sure. பாப்பா. வாங்க. விருந்து பிரமாதம்டா. ஆமா, சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாயசம் சூப்பர். இருக்காதா பின்ன? மகளா, அந்த பழத்துல கட் பண்ணிட்டு வா. சாப்பிடு. வேண்டாம்டா, ஏற்கனவே ஹெவியா இருக்கு. சும்மா சாப்பிட. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். சொல்றேன்ல. வாமா ரேவதி, வா வா. சொன்னல, என்னுடைய ஒரே பொண்ணு, பேர் ரேவதி. ஹலோ ரேவதி, இவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுமா, மாணிக்கன்னு பேரு. இவ்வளவு நாள் அமெரிக்கால இருந்தான், இப்ப இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டான். வணக்கம் சார். வணக்கம்மா. இது என் ஒரே பையன் ரஞ்சித்.
ஹாய். எங்க have you forgotten me? நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமே முதல்ல. மீட் பண்ணிருக்கோமா? எங்க? The road, crossing, children, குழந்தைங்க, blind man. என்ன have you forgotten everything? ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நீங்க ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டீங்க. But then I was thinking, இப்படி ஒரு பொண்ணான்னு. என்ன தம்பி, என் பொண்ணை ஏற்கனவே நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டாட், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ரோட்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணேன்னு. அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாட். மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடுங்க. சரிப்பா. தம்பி என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல ராஜசேகர், சுத்தி வளைச்சு பேச விரும்புறேன். நேராவே விஷயத்துக்கு வரேன். நமக்குள்ள என்ன சொல்லு. அது வந்து விருந்துக்கு வந்த இடத்துல நானே சம்பந்தம் பேசுவேன்னு நினைக்கல. என் பையனுக்கு உன் பொண்ணு பிடிச்சு போச்சு. அவளுக்கும் பிடிச்சிருந்தா உடனே சம்மந்தி ஆயிடலாமே. உன் அந்தஸ்துக்கு எந்த விதத்திலையும் நான் குறைஞ்சவன் இல்லை. அது உனக்கே நல்லா தெரியும். பையன் படிச்சிருக்கான், பிசினஸையும் பாத்துக்கிறான். என்னுடைய எல்லா சொத்துக்கும் இவன் தான் ஒரே வாரிசு. நீ இதுக்கு என்ன சொல்ற? எங்க பொண்ணுக்கு ஏய், வெளியில இருந்து அந்த பொண்ணுக்கு முதல்ல போய் சாப்பாடு போடுறீ. போடி. இல்லைங்க, அது வந்து நான் நீ என்ன போய் முதல்ல சொல்ல அவளை கவனி. சொல்றேன்ல, அவன் கோச்சுக்க போறா. போனா போ. போடி. ராஜசேகர், உடனே பதில் சொல்லணும்னு இல்லை, பொறுமையா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு. சரி மணிக்கம். சரி, நான் வரேன் கிளம்புறோம். ஆ, வீட்டுல அவங்க கிட்ட சொல்லு. அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன் வா. ராஜசேகர், இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு. என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு மனநோயாளி பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆன 3வது நாளே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. சட்டப்படி டைவர்ஸும் வாங்கியாச்சு. இது எல்லாமே அமெரிக்கால நடந்து முடிஞ்சிருச்சு. நமக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். வரட்டுமாடா? வரேன். வரேங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க ஃப்ரெண்டு கல்யாணமான நம்ம பொண்ணு சம்பந்தம் பேசுறாரு. நான் உண்மையை சொல்ல வந்தா என்ன வாய் அடிச்சிட்டு உள்ள போன்னு சொல்றீங்க. என்னங்க நடக்குது இந்த வீட்ல? என்னடி ஏன் இப்ப சத்தம் போடுற? நம்ம பொண்ணுக்கு நடந்த ஒரு கல்யாணமா, அவ வாழ்ந்த ஒரு வாழ்க்கையா, இதையெல்லாம் வந்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க சொல்றியா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவங்க கல்யாண பேச்சு எடுக்கும் போதே நாம உண்மையை சொல்லாம விட்டா அவங்க அந்த எண்ணத்தை வளர்த்துக்க மாட்டாங்களா? வெளியில போய் அவங்க பையனுக்கு டைவர்ஸ் ஆன விஷயத்த சொன்னாருல்ல, அப்பவாவது நம்ம பொண்ணு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? இதை பார், என் மனசுலயும் சில எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்கு. அதை எங்க எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் எது செஞ்சாலும் அது நம்ம ரேவதிக்கு நல்லதா தான் இருக்கும். நீங்க நம்ம பொண்ணுக்கு செய்யற ஒரே நல்லது அவளை வாசுவோட போய் சேர்ந்து வாழ சொல்றதுதான். அத சொல்லுங்க முதல்ல. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு அந்த பொறுக்கி கூட போய் சேர்ந்து வாழ நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கிறதுக்கு வாசு அப்படி என்னதாங்க பொறுக்கித்தனம் பண்ணா? இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். முதல்ல சொல்லுங்க. சொல்ற. நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்ற. அந்த வாசு பைய சாதாரண பொறுக்கி இல்ல, ஒரு பொம்பளை பொறுக்கி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தப்பான தொழில் செய்யற பொண்ணு செத்து போனது. அந்த ஆக்சிடென்ட்ல வாசுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சம்பந்தப்பட்டது. அந்த கேஸ் விஷயமா நம்ம பொண்ணு ரேவதி கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாலே, அது அத்தனைக்கு மூல காரணம் யார் தெரியுமா? அந்த பொறுக்கி பையதான். அந்த பொண்ணை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்கு போன பார்த்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது யார் தெரியுமா? நம்ம சங்கர்லிங்கம். அப்படி பார்க்காத, நான் சொல்றது அத்தனையும் உண்மை. பிசினஸ் விஷயமா சில பேரை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்களும் இந்த மாதிரி பொண்களை யூஸ் பண்றது உண்டு. ஒரு பிசினஸ் விஷயமா இந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண பார்த்தா அவ வாசு கான்டாக்ட்ல இருக்காங்கிற உண்மையே சங்கர்லிங்கம் கண்டுபிடிச்சு சொன்னான். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ரேவதிக்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் மனசுக்குள்ளே போட்டு புடுங்கிட்டு இருந்தேன். புருஷன் பித்தலாட்டக்காரன், குடிகாரன், கொலைகாரன், கொள்ளைக்காரனா இருந்தா கூட ஒரு பொண்ணு அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட முடியும். ஆனா ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்தா அவன் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? நான் என்னதான் தொழிலுக்காக சில விஷயங்கள் செஞ்சா கூட இந்த விஷயத்துல நான் சுத்தமா இருக்கிறதுனால தான் நீ கூட சேர்ந்து நல்லபடியா வாழ முடியுது. அப்படி இல்லாம
நானும் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்தா என் கூட இவ்வளவு நாள் உன்னால சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? அதனால தான் சொல்றேன், அந்த பொறுக்கி கூட என் பொண்ணை நான் வாழ அனுப்ப மாட்டேன். சரிங்க, அதுக்காக அவங்க கிட்ட ஏன் உண்மையை சொல்ல விடாம தடுத்தீங்க? அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத. நானே இன்னும் எந்த முடிவுக்கும் வரல. ஆனா நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது ரேவதிக்கு நல்லதா தான் இருக்கும்.